أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أصدق الحديث كتاب الله وهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை திருக்குர்ஆனாகும். வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்களே ஆகும். மார்க்கத்தில் மிகவும் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொன்றும் தீமையாகும். ஒவ்வொரு தீமையும் நம்மை வழிகேட்டின் பக்கம் விட்டு செல்லும். ஒவ்வொரு வழிகளும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும். அவ்வாறான வழிகேட்டிலிருந்து எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அகில உலகையும் படைத்து அன்போடு பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களிருந்து இன்று வரை இந்த மார்க்கத்தை அதன் தூய வழியில் கடைபிடித்து பிரச்சாரம் செய்த நல்லோர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்ற இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாகிய நாம் இந்த வாழும் உலகில் ஒரு செயலை செய்தாலோ அல்லது ஒரு முதலீடு செய்தாலோ எதுவாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய அளவுக்கான முழு பலனையும் பெற வேண்டும்.
அதனுடைய முழு பலனையும் நாம் பெற வேண்டும் என்று உழைக்கின்றோம். உதாரணமாக ஒரு மாணவர் ஒரு தேர்வுக்கு தயாராகிறார் என்றால் அதில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து முழு மதிப்பெண்ணை நாம் பெற வேண்டும். ஒரு நிறுவனம் நடத்துபவர் ஒரு முதலீடு செய்து நடத்துகிறார் என்றால் நம்முடைய முதலீட்டுக்கு தகுந்த முழுமையான லாபத்தை பெற வேண்டும். அதிலிருந்து ஒரு சிறு இழப்பு கூட ஏற்பட்டு விடக்கூடாது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறார்னா நாம் செய்யக்கூடிய பணத்தின் மூலம் முழுமையான ஒரு ஒர்க்கை அதிலிருந்து வாங்கணும் என்று நாம் எதை செய்தாலும் அதற்கு நாம் செய்யக்கூடிய நாம் தியாகம் செய்யக்கூடிய பொருளாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து முழு பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம பார்த்து செய்கின்றோம். அப்ப இந்த உலக விஷயத்தில் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்களுக்காக நாம் திட்டமிட்டு செயல்படுகின்றோம். நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு பிரதிபலனாக முழு பலன் நமக்கு கிடைக்குமா என்று பார்த்து செய்கின்றோம். அதே போல மறுமைக்கான நம்முடைய சேமிப்பு, மறுமைக்கான விஷயங்களில் மார்க்கம் வழிகாட்டிய விஷயங்களில் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை, நல்ல விஷயங்களை, வணக்க வழிபாடுகளை முழுமையாக செய்து அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்குமாறு நாம் பார்த்து திட்டமிட்டு செய்கின்றோமா? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களில் வணக்க வழிபாடுகளில் முதன்மையானது தொழுகை. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் மனிதர்களை நேரடியாக சந்தித்து அவரிடம் கேள்வி கேட்கும் போது முதலில் கேட்கக்கூடிய விஷயமே தொழுகை தான். அதுக்கப்புறம் தான் நீங்க எவ்வளவு பெரிய நன்மைகள் செய்திருந்தாலும், நீங்க எவ்வளவு பாவங்கள் எதுவாக இருந்தாலும் இரண்டாவது தான். ஒரு மனிதரை அல்லாஹ் சந்தித்தவுடன் முதலில் கேட்கக்கூடிய கேள்வியே உன்னுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது, உன் தொழுகையை பத்தி சொல்லு. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த கேள்வியில பாஸ் பண்ணிட்டா நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் லேஸ் மாசா போயிடும். அதான் பாஸ் மார்க் மாதிரி. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தொழுகை. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. மற்ற வணக்க வழிபாடுகள் மற்ற நற்காரியங்களுக்கு எல்லாம் சாய்ஸ் இருக்கு. ஆனா தொழுகைக்கு எவ்விதமான சாய்ஸ் இல்லை. தொழுகை ஆக வேண்டும். அந்த நேரத்துக்குள்ள நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்த நேரத்துக்குள்ள அந்த தொழுகையை நிறைவேற்றி ஆக வேண்டும். நம்மளா நோன்பு வருதா, அந்த நோன்புல நமக்கு உடல்நிலை சரியில்லையா, இல்ல தொடர் பெரும் நோய்க்கு ஆளாயிருக்கோம், நோன்பு வைக்க முடியலையா, அதுக்கு இப்ப பரிகாரம் இருக்கு. பின்னால நம்ம கலாவை வச்சுக்கலாம், இல்லை நமக்கு நோன்பு கடமை இல்லை. ஹஜ்ஜா நம்ம வசதி இருந்தா, வாய்ப்பு இருந்தா, சூழ்நிலை அமைஞ்சா அதை நம்ம செய்யலாம். ஜக்காத்தா நம்மளோட பொருளாதாரம் இருந்தா செய்யலாம். மிற்றும் எவ்வாறாக எதுவாக இருந்தாலும் சாய்ஸ் இருக்கு. ஆனால் தொழுகைக்கு எவ்விதமான சாய்ஸும் இல்லை. அது கட்டாயம் தொழுதே ஆக வேண்டும். அந்த நேரம் தவறிட்டா அந்த தொழுகைக்கான பாவம் அவ்வளவு அந்த பாவனம் மீது வந்து சேர்ந்துடும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகையை நாம் சரியாக முறையாக நிறைவேற்றி இந்த தொழுகைக்கான முழு பலனை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்மளுடைய தொழுகை இருக்கிறதா? நாம் தொழுகையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் மறுமை நாளில் முஸ்லிமாக அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவர் தொழுகை அறிவிப்பு செய்யப்படும் இடங்களில் இந்த தொழுகையை பேணி வரட்டும். ஏனெனில் அல்லாஹ் உங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரிய வழியை காட்டியுள்ளான். கூட்டு தொழுகைகள் நேரிய வழியில் உள்ளதாகும். கூட்டு தொழுகையில் கலந்து கொள்ளாமல் தமது வீட்டிலேயே தொழுது கொள்ளும் இந்த மனிதரை போன்று நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தொழுது வருவீர்களானால் நீங்கள் உங்கள் நபியின் வழிமுறைகளை கைவிட்டவர் ஆவீர்கள். உங்கள் நபியின் வழிமுறையை நீங்கள் கைவிட்டு விட்டால் நிச்சயம் வழி தவறி விடுவீர்கள். இந்த இடத்துல தொழுகாதவங்களை பத்தி சொல்லல, தொழுகிறவங்களை பத்தி தான் சொல்றாங்க. ஆனா அந்த தொழுகையை முறையாக பள்ளிவாசலில் ஜமாத்தாக நிறைவேற்றணும். அப்படி நீங்கள் பள்ளிவாசலில் ஜமாத்தாக உங்களுடைய தொழுகை நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை தவறவிட்டவர்களாகிறீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறையை தவறவிட்டால் நம்முடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை எல்லாமே வழி தவறி போய்விடும். அப்ப நம்ம தொழுகிறோம், அந்த தொழுகையை பள்ளிவாசலில் உரிய நேரத்தோடு ஜமாத்தோடு தொழுதால்தான் நாம் வழி தவறாமல் இருக்க முடியும். இந்த மார்க்கத்திலே நிலைத்திருக்க முடியும். நன்மையின் பக்கமே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தொழுகையை சரியான முறையில் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் தொழுக வேண்டும். அப்படி தொழுகாவிட்டால் நாம் வழி தவறி போய்விடுவோம். யார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறார்களோ, அவர்கள் வழியை பின்பற்றவில்லையோ, அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அப்ப நாம இந்த ஜமாத் தொழுகையை பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தோடு தொழுகவில்லை என்றால் நாம் வழிகேட்டில் இருக்கின்றோம். அதுவும் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றோம். மேலும் அந்த தொழுகை பத்தி, ஜமாத் தொழுகை பத்தி சொல்லும் பொழுது, யார் அங்க உழு செய்து அதை செம்மையாகவும் செய்து பின்னர் பள்ளிவாசல் ஒன்றை நோக்கி வருகிறாரோ அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அவருக்கு அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுகிறான். தொழுகை நம் மீது கட்டாய கடமை.
அந்த தொழுகையை நாம ஜமாத்தோட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவதற்காக ஒழு செய்து விட்டு பள்ளிவாசலை நோக்கி நாம் வருகின்றோம் என்றால் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகிறான், அவருக்கு ஒரு தகுதியை உயர்த்துகிறான். அல்லாஹ் நன்மையை எழுதுறான், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி. நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக, அவனை வணங்குவதற்காக நாம் படைக்கப்பட்டதின் நோக்கமே அவனை வணங்குவதற்காக தான். அந்த வணக்கத்தை செய்வதற்காக நாம் கிளம்பு வரும்போது கூட நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகின்றான், ஒரு தகுதியை உயர்த்துகின்றான். தகுதி தானே முக்கியம். இந்த வாழும் உலகில மனிதர்கள் நம்ம ஒரு தகுதியா இருக்கணும், தகுதியா வாழணும்ன்றான். ஆனா நம்ம இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிற தகுதி வேற. ஆனா அல்லாஹ்வே நம்மை படைத்த இறைவனே நமக்கான தகுதியை உயர்த்துறேன்றான். எப்ப நீங்க ஜமாத் தொழுகைக்காக வீட்டிலேயே தயாராகி ஒவ்வொரு எட்டும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு தகுதியை அல்லாஹ் உயர்த்துறான், ஒரு நன்மை எழுதுறான், ஒரு பாவங்களை மன்னிக்கின்றான், பாவங்கள் ஒன்றை மன்னித்து விடுகின்றான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஜமாத் தொழுகை நம்மளுடைய கடமை. நாளைக்கு மறுமையில் அது குறித்து கேள்வி ஏற்படும். தொழுகை விட்டால் நரகத்துக்கு சென்று விடுவோம், அதை கட்டாயம் நாம தொழுகணும். அந்த தொழுகைக்கு நாம தயாராகி வருவதற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை வைத்திருக்கின்றான். மேலும் அந்த ஹதீஸ் அறிஞர் சொல்றாரு, நான் பார்த்தவரை எங்களுடைய நயவஞ்சகம் அறியப்பட்ட நயவஞ்சகர்களை தவிர வேறவருக்கும் ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருந்ததில்லை. அந்த காலத்து சஹாபாக்கள் காலத்துல இந்த ஜமாத் தொழுகைக்கு யார் வரமாட்டாங்கன்னா நயவஞ்சகர்கள் தான் வரமாட்டாங்கன்றாங்க. அப்ப எந்த இடத்துல நம்ம இருக்கோம்னு பாருங்க. இங்க தொழுகையோட முக்கியத்துவம் தொழுகை கட்டாயம் தொழுகிறத பத்தி இல்ல, அந்த தொழுகையை சரியாக முறையாக திட்டமிட்டு அதனுடைய முழு பலனையும் பெறக்கூடிய வகையில் நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்கின்றோமா? ஒவ்வொரு தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் அந்த நேரத்தை பார்த்து ஒழு செய்து விட்டு இந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்று அடியெடுத்து வரக்கூடிய நபர்களாக நாம் இருக்கின்றோமா? அந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? நம்முடைய தகுதி உயர்த்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும். நாம் தொழுகைக்கு வருவதற்காக அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடு செய்ய, அது ஜமாத்தோட தொழுகணும். அப்ப எந்த செயலை செய்தாலும் முழு பலனும் வேணும். அப்ப இந்த தொழுகையும் அப்படி செய்யணுமா இல்லையா? ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க. அப்போ ஒரு பார்வையற்ற சஹாபி தொழுது முடிச்சிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கண் பார்வை சுத்தமா இல்ல, என்னை அழைத்து வருவதற்கும் யாரும் இல்லை, நான் தொழுகைக்காக மறுமலையில் வழி தவறி விடுகின்றேன், திரும்பி போகும்போது என்னுடைய வீட்டுக்கு சரியாக போய் சேர முடியல, அதனால எனக்கு இந்த ஜமாத் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு தாருங்கள் கேட்கிறாங்க. கண் தெரியாது, அவர்னால பள்ளிவாசலுக்கு சரியா வர முடியல, ஒரு சந்துக்கு வேற சந்துல போயிடுறாரு, திரும்பி போகும்போது தன்னுடைய வீட்டுக்கு சரியான நேரத்தில் போக முடியல, வழி மாறி மாறி போயிடுறாரு. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு வீட்டிலேயே தொழுது கொள்ள அனுமதி தாருங்கள் என்று அவர் கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சரின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் தூரம் வாசல் வரைக்கும் போனோடனே மறுபடியும் அந்த சகாபி அல்லாஹ்வின் தூதர் அழைக்கிறார். அழைச்சு, உங்களுக்கு பள்ளிவாசலில் சொல்லப்படும் பாங்கோசை கேட்கிறதான்னு கேட்கிறாங்க. அந்த சகாபி கேட்குது யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லும் பொழுது, அப்ப நீங்க பள்ளிக்கு வந்துதான் ஆகணும், கண் பார்வை தெரியல சாக்கலாம் சொல்லக்கூடாதுன்றாங்க. அவர் கேட்டது நியாயம் இருக்கிறது, அவருக்கு கண் பார்வை இல்லை, அவரால் அழைத்து வருவதற்கும் ஆள் இல்லை, அதெல்லாம் தெரியாது. நீங்க பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்பட்டால் ஜமாத் தொழுகைக்கு நீங்க வரணும், உங்களுக்கு யாருக்குமே விதிவிலக்கு இல்லைன்றாங்க. நம்ம நிலைமையை நினைச்சு பாருங்க. நாம கடை வீதிகளில் இருக்கின்றோம், பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படுது, நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு கண் தெரியாத சகாபி வந்து என்னால் பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை, ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ள, அவர் தொழுகாம இருக்கிறது கேட்கல, ஜமாத்தா தொழுக முடியல, எனக்கு வீட்டிலேயே தொழுது கொள்ள அனுமதி தாருங்கன்றாங்க. அதுக்கு கூட அல்லாஹ்வின் தூதர் இல்ல, நீங்க ஜமாத்தா தொழுதுதான் ஆகணும்ன்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன அற்ப காரணங்களுக்காக ஜமாத் தொழுகை விடுறோமா இல்லையா? ஏன்? அதனுடைய முழு பலனுடைய பெறணுன்ற என்ன நம்ம உள்ளத்துல இல்லை. நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சா அதனுடைய முழு பலனும் வரணும். நம்ம ஒரு 100 ரூபாய் போட்டோம்னா அதுக்கு எவ்வளவு லாபம் வரணுமோ முழுமையா வரணும், 1 ரூபா கூட குறையக்கூடாது என்று எண்ணக்கூடிய நாம் இந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றணும், முழுமையாக நிறைவேற்றணும், ஜமாத்தோடு நிறைவேற்றணும், அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் நிறைவேற்றி அதன் மூலம் அதிக அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய தொழுகை இருக்கிறதா? அந்த கந்திரியா சகாபி கூட அல்லாஹ் கட்டாயம் பள்ளிக்கு வந்து ஜமாத் தொழுகையை தொழுதே ஆக வேண்டும்ன்றாங்க. நம்மெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? தலை வலிக்குதுங்க, ஏங்க ஃபஜ்ருக்கு இல்ல நைட்டு கொஞ்சம் வேலை அதிகமாயிருச்சு தூங்கிட்டேன், கொஞ்சம் வேலை கடையில கூட்டம் ஆயிடுச்சு அதனால ஜமாத்துக்கு வர முடியல, வீட்டிலேயே தொழுதுட்டேன் என்று சர்வசாதாரணமா நம்ம சொல்றோமா இல்லையா? ஆனால் இந்த உலகத்தில் ஏதாவது கிடைக்குது என்றால், ஒரு நம்மளுடைய ஏதாவது வருமானம், ஒரு ஏதாவது ஒரு நமக்கு ஆதாயமான ஒரு செயல் நடக்க போகிறது அல்லது ஒரு பொருளாதாரம் கிடைக்க போகிறது என்றால் அதுக்காக நம்ம 1 மாசத்துக்கு வேண்டி திட்டம் போடுவோம், எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த நேரத்துக்கு போய் சரியாக அதை செய்து அதை பெற்றுக்கொள்வதற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றோம்.
ஆனா ஜமாத் தொழுகைக்கு நம்ம விடக்கூடிய நமக்கு ஏதாவது ஒன்று முதல்ல விடுறது ஜமாத் தொழுகை தான். ஊருக்கு போயிட்டு லேட்டா வந்தேன், என்னால தொழுக முடியல என்று சர்வ சாதாரணமா நம்ம விட்டு விடுகிறோமா இல்லையா? ஆனால் ஜமாத்தோட முக்கியத்துவம் என்ன? கண் தெரியாத சகாபி என்னால முடியலன்றாங்க, ஆனாலும் வந்துதான் ஆகணும்ன்றாங்க. அதே மாதிரி பாங்கு சொல்லும் போது பள்ளிவாசலிருந்து வெளியேறக்கூடாதுன்றாங்க. மேலும் அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நகரத்திலோ கிராமத்திலோ 3 பேர் இருந்து அவர்களுக்கு மத்தியில் பாங்கு கூறப்பட்டு தொழுகை நிலைநாட்டப்படவில்லையாயின் அத்தைவர்களிடம் சைத்தான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தாமல் விடமாட்டான். எனவே நீங்கள் ஜமாத் தொழுகையை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஓனாய் அடித்து தின்பது தனித்த ஆட்டை தான். ஒரு ஊர்ல 2 பேர் தான் இருக்கீங்க, 3 பேர் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள பாங்கு சொல்லி ஜமாத்தா தொழுகுங்க. எந்த நிலையில அந்த ஜமாத்தை விட்டுறாதீங்க. இந்த ஜமாத்தை நீங்க விட்டீங்கன்னா சைத்தான் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவான். சைத்தான் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்தினால் நம்மளை தவறான பாதைக்கு இழுத்து செல்வான். நம்முடைய மறுமை வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் அழித்து நாசமாக்கிடுவான். எப்படி ஓனாய் ஒரு தனித்திற்கு ஆட்ட போய் அடிக்குமோ அதுபோல் நாம் ஜமாத்தாக தொழுது ஜமாத்தாக பள்ளியோடு தொடர்பு இல்லாமல் தனித்து இருந்தோமே ஆனால் நாம் எளிதாக வழி தவறி போயிடுவோம், சைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு சென்று விடுவோம் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. ஆனா என்ன, பெரும்பாலும் நம்ம ஜமாத்தை பாக்குறோமா இல்லையா? எல்லா பள்ளிகளையும் இந்த லுகர் அசர்ல எல்லாம் பார்த்தா ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கும். ஆனா இந்த சுற்று வட்டாரத்தில் எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் சைத்தானுடைய ஆதிக்கம் ஒவ்வொருவரையும் செலுத்துறதா இல்லையா? தனியாக ஜமாத்தா தொழுகாமல் தனியாக தொழுவதனால். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் இந்த ஃபஜர் இஷா தொழுகையை தொழுகாமல் வீட்டில் தொழுகிறாங்களோ அவங்க வீட்டை நான் தீய வச்சு கொளுத்தணும்னு நினைக்கிறேன்றாங்க. தொழுகாதவங்க வீட்டை இல்ல, தொழுகிறாங்க. ஆனா பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தாக தொழுது அதனுடைய முழு நன்மையை பெற்றுக் கொள்ளாமல் வீட்டிலேயே தன்னுடைய கடமை நிறைவேற்றுறாங்களே அவங்க வீட்டை பூரா தீய வச்சு கொளுத்தணும்னு நான் நினைக்கிறேன்னு அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். நாம இந்த உலகத்துல நமக்கான தேவைகளுக்காக நமக்கு ஏதாவது கிடைக்குதுன்னா அதை கண்ணும் கருத்துமாக செய்து அதனுடைய முழுவதையும் பெறக்கூடிய நாம் மறுமைக்கான நம்முடைய தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் எப்பயுமே இந்த மக்கள் மீது ரொம்ப இரக்கமுடையவர்கள். ஒரு முனாஃபிக் கூட நான் ஜனாஸா தொழுக வைப்பேன் என்று சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கட்டளை அதை நிப்பாட்டிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மனிதர்கள் மீது இரக்கமும் அன்பும் பாசமும் கருணையும் கொண்டவங்க. அந்த அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யார் தங்களுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகாமல் வீட்டில் தொழுகிறார்களோ அவர்கள் வீட்டை தீய வச்சு கொளுத்தணும், வீட்டோட தீய வச்சு கொளுத்தணும்ன்றாங்க. ஆனால் இன்று எத்தனை மக்கள் ஃபஜர் தொழுகையை வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வோட தூதர் வீட்டில் தொழுகிறவங்க வீட்டை சொல்றாங்க, ஆனால் இன்றைக்கு தொழுகாமலே தூக்கம். இன்றைக்கு பெண்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஜமாத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா மறுபடியும் அல்லாஹ் கேட்பான்ல, நாளைக்கு நமக்கு அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த மனிதன் என்ன சொல்லுவான், அல்லாஹ் நான் தூங்கிட்டேன், என் மனைவி என்னை எழுப்பி விடல, எங்க அத்தா அம்மா என்னை எழுப்பி விடல என்று அவர்கள் எளிதாக அவர்கள் மீது பழிய போட்டுருவாங்க. இதே ஒரு தாய் தன்னுடைய மகன் ஒரு தேர்வுக்கு செல்ல வேண்டும், தன்னுடைய கணவன் ஒரு பொருளாதாரம் ஈட்டுவதற்காக செல்ல வேண்டும் என்றால் அதிகாலையில் அவங்களுக்கு 2 நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு அவங்களுக்கு வேண்டியதை சமைத்து தயார் செய்து அனுப்பி வைப்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்து பார்த்து கண்ணு கருத்துமா பஸ்ல ஏறி போற வரைக்கும் நின்று அனுப்பிச்சு விடுவாங்க. ஏன்? இந்த உலகத்துல ஒரு ஆதாயம் கிடைக்குது, நம்ம மகன் தேர்வு எழுத போறான், படிக்க போறான், நம்முடைய கணவர் வெளியூர்ல போய் பொருளாதாரம் மீட்டி வர போகிறார், கடையை திறக்க போகிறார் என்று பார்த்து பார்த்து தன்னுடைய தேவையை தான் கூட சாப்பிடாம நம்மை தயார் செய்து அனுப்புவாங்க. இந்த உலக தேவைகளுக்காக, இந்த அற்ப தேவைகளுக்காக. ஃபஜர் தொழுகைக்கு தன்னுடைய கணவரையோ பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளோ எழுப்புறாங்களா? என் மகன் நைட்டு பூரா படிச்சா தூங்கட்டும், என் கணவர் நைட்டு கடை அடிச்சுட்டு லேட்டா வந்தாரு, ஊருக்கு போயிட்டு லேட்டா வந்தாரு, அதனால எழுப்பல, பாவம் தூங்கட்டும் என்று ரொம்ப அசால்ட்டா நம்ம விட்டுறோமா இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அற்பமான செயல்களுக்கும் இந்த அற்பமான பொருளாதாரத்துக்கும் இந்த அற்பமான தேவைகள் மறுமையோடு ஒப்பிடும்போது நம்முடைய ஜமாத் தொழுகையை விட அந்த தூக்கம் பெருசா? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பது மறுமையை விட சிறந்ததா? நாம எதை தேர்ந்தெடுக்கின்றோம்? இந்த உலகத்துல நமக்கு தேவைன்னா பார்த்து பார்த்து செஞ்சு முழு பலனை எடுக்கின்றோம். அந்த மறுமைக்கான தொழுகை அதை ஜமாத்தா தொழுகணும், நேரத்தோட போய் தொழுகணும் என்றால் அதை நாம் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. கேட்ட தூரம், ரொம்ப தூரம், வீடு ரொம்ப தூரமா இருக்கு, குளிர் அடிச்சிச்சு, மழை பெஞ்சா வீட்டிலே தொழுதுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு சின்ன தூரம் விழுந்தனே உடனே ரசூலுல்லாஹ் வீட்டிலே டெய்லி என்னமோ அவர் ஜமாத்தா வர்ற மாதிரி, இல்ல மழை பெஞ்சா அதனால வீட்டிலே தொழுதுட்டேன் என்று ஏதாவது ஒரு சாக்கு போக்கை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லது சரியாக தொழுது அதனுடைய முழு பரணையும் பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? நமக்கு அல்லாஹ்வின் தூதர் முன்மாதிரியா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு சொர்க்க நிச்சயம். அது மட்டும் இல்ல, சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து முதல் மனிதர் அவர்தான்.
அவர் கூட இருக்கிறதா நம்மளுடைய உயர்ந்த அந்தஸ்து. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்காங்க. மக்கள் எல்லாம் இசா தொழுகைக்கு கூடி இருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சஹாபாக்கள்லாம் எழுப்புறாங்க. எந்திரிச்சோன்னே அவங்க கேட்குற என்ன கேள்வி, காய்ச்ச சாக்கு போக்கல சொல்லல, மக்கள் தொழுதுட்டாங்களா? இல்லை யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்காக காத்திருக்காங்க. அப்ப எனக்கு உடனே சுடுதண்ணி ஏற்பாடு பண்ணுங்கன்றாங்க. உடனே சுடுதண்ணி போடுறாங்க. வந்து அந்த தண்ணியை தொட்டு ஒழு செஞ்சோடனே மயக்கமாயிடுறாங்க. தண்ணியை தொட்டாலே மயக்கமாயிடுறாங்க. அந்த அளவுக்கு கடுமையான நோய். மறுபடியும் மயக்கத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் எழுப்பப்படுகிறார். எழுந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் மறுபடியும் கேட்கிறாங்க, மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களான்னு. இல்லை யார் ரசூலுல்லாஹ் உன்ன தொழுகல, மறுபடியும் எனக்கு சுடுதண்ணி வைங்கன்றாங்க. மறுபடியும் தண்ணி வைக்கிறாங்க. மறுபடியும் ஒளி செய்ய முடியல. மறுபடியும் மயக்கமாயிடுறாங்க. மறுபடியும் அதே மாதிரி எழுப்பப்படுறாங்க. மறுபடியும் தண்ணி வைக்கிறாங்க. மறுபடியும் இதே மாதிரி 4 முறை நடக்குது. பிறகு அபூபக்கரை தொழு வைக்க சொல்றாங்க. ஏன்னா அவங்களால முடியவே இல்லை, ஒளி செய்யவே முடியல. அடுத்த நாள் கொஞ்சம் சரியான உடனே ஜமாத்து கிளம்புறாங்க. 2 சகாபாக்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரை ஆளுக்கு ஒரு பக்கம் கையை போட்டு தோல்ல அணைச்சு கூட்டு போறாங்க. இல்லை இழுத்துட்டு போறாங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் போகும்பொழுது அவர்களுடைய 2 பெருவிரல் ரோட்ல கோடு போட்டுக்கிட்டே போகுது. இந்த நிலையிலும் இவ்வளவு உடல்நிலை சரியில்லாமல் தன்னால் எழுந்து நிற்கக்கூட முடியாத நிலையிலும் கூட பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு தன்னுடைய தொழுகை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றாங்க. அவங்க சொர்க்கவாசி, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆனாலும் அவங்க அந்த தொழுகையில எவ்வளவு பேணுதலா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன காய்ச்சல், ஒரு சின்ன புண்ணு வந்துட்டா கூட உடனே நம்ம தொழுகாம விட்டுறோம். பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தாவோட தொழுவதில்லை. இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம்? ஆனா இந்த உலகத்துல இருந்து ஏதாவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முழுமையாக நமக்கு கிடைக்கணும். அப்ப தொழுகையில் நமக்கு நன்மை தேவையில்லையா? அல்லாஹ்வுடைய நன்மை தேவையில்லாம இருக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தேவையில்லையா? எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு, ஒரே நெருக்கடியா இருக்கு. எல்லாம் எதனால? அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இல்ல. அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நம் மீது இல்ல. அல்லாஹ்வுடைய அன்பு மருள் எப்ப நமக்கு கிடைக்கும்? நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக இருக்க வேண்டும். நீங்க வருஷம் பூரா நின்று தொழுது, என்னதான் நோன்பு வைத்து, என்னதான் ஜக்காத்து கொடுத்து, எவ்வளவு நன்மையோட நீங்கள் மறுமைக்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் இல்லை என்றால் சொர்க்கம் செல்லவே முடியாது. அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் விரும்பியதை செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் இந்த ஜமாத் தொழுகை, அது 50 வேளை தொழுகை அல்லாஹ் நம்ம கடமையாக்கினா, அல்லாஹ்வின் தூதர் நமக்காக போய் கேட்டு 5 வேளையாக மாற்றி கொண்டு வந்து வைத்திருக்காங்க. அந்த 5 வேளையும் முழுமையாக சரியாக தொழுது அதனுடைய முழு நன்மையும் பெற முடியவில்லை என்றால் அப்புறம் என்ன? நம்ம இந்த உலகத்துல மட்டும் நமக்கு பொருளாதாரம் ஏதாவது கிடைக்குது, ரேஷன் கடையில் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா முதல் நாளே போய் வரிசையில் நிற்போம். அப்ப அதை விட இந்த தொழுகை நமக்கு கீழாக போய்விட்டதா? அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு நாம் தேவையற்றவர்களாக ஆகிவிட்டோமா? நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதனுடைய நம்முடைய நிலை என்ன? இந்த உலகத்துல யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுட்டா அவங்களுக்கு உடனே ஏதாவது வேலை சொன்னா விழுந்து செய்வோம். உடனே ஓடிப்போம், நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு போய் செய்வோம். நமக்கு அவர் நம்மளோட உயர்ந்த அதிகாரியாகவோ அல்லது நமக்கு ஏதாவது ஒரு தேவையை ஏற்படுத்தி தரக்கூடியவராகவோ இருந்தால் அவருக்காக விழுந்து செய்யக்கூடிய நாம், நம்மை படைத்து இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்து நம்மை பரிபாலிக்கின்ற இறைவனை வணங்குவதற்கு மட்டும் பொழுதுபோக்காக நாம் இருக்கின்றோம் என்றால் தொழுகுவோம். ஏதோ கிடைக்கிறப்ப தொழுகுவோம், வீட்டில் தொழுதுக்குருவோம், நைட்டு போய் எல்லா தொழுகையும் சேர்த்து தொழுதுக்குருவோம் என்று அசால்ட்டாக பொழுதுபோக்காக நாம் இருந்தோமே ஆனால் அதனுடைய முழு பலன் எப்படி நமக்கு கிடைக்கும்? மறுமையில் எப்படி நாம் வெற்றியாளராக ஆக முடியும்? அது மட்டும் இல்ல, நயவஞ்சரும் அடையாளமா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுபுகு இசா ஆகிய 2 தொழுகைகளை விட நயவஞ்சர்களுக்கு பாரமான தொழுகை வேற எதுவும் இல்லை. அந்த 2 தொழுகைகளையும் ஜமாத்தாக தொழுவதில் உள்ள நன்மைகளை மக்கள் அறிவார்களானால் தவழ்ந்து வந்தாவது அத்தொழுகைக்கு வந்து விடுவார்கள். இந்த சுபுகு இசா தொழுகைக்கான நன்மையை மக்கள் உண்மையிலே அறிஞ்சாங்கன்னா, அல்லாஹ் மறுமையில இதற்கான நன்மை எவ்வளவு கொடுக்க போறான்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் என்ன செய்வாங்களா? உலகத்துல எல்லாத்தையும் விட்டு புட்டு தவழ்ந்து உருண்டு வந்தாலும் தொழுதுருவாங்க. ஆனா இந்த 2 தொழுகை யாருக்கு பாரமா இருக்கும்? நயவஞ்சர்களுக்கு பாரமாக இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் அஸ்ரை ஜமாத்தோட தொழுகின்றோமா? நம்ம நயவஞ்சர்களா அல்லாஹ்வுடைய சிறந்த அடியானன்றதை நம்ம ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும். மேலும் அல்லாஹ் சொல்றாங்க, தொழுகைக்கு எப்ப தெரியுமா வருவாங்க? ஒரு ஆட்டினுடைய எலும்பினுடைய இறைச்சி துண்டோ கால் குழம்போ கிடைச்சா கூட்டம் வந்துருன்றாங்க. சோறு போட்டா சாப்பிட வந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய குத்தி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு இடத்துல சோறு போடுறாங்கன்னா அங்க கூட்டமா போவாங்க. ஒவ்வொரு வேளையும் பள்ளிவாசல்ல தொழுகை முடிச்சுன்னு சாப்பாடுனா உடனே கூட்டமா வந்துருவாங்க என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம இருக்கின்றோமா? அப்படி இல்லாத நிலையில் பள்ளிவாசல்களை ஜமாத்தினோடு மக்களை குவிக்க வேண்டுமா இல்லையா? நாம் வந்து ஒவ்வொரு வேளை ஜமாத்தோட தொழுகிறோமா இல்லையா? அல்லாஹ் தூதர் தெளிவா சொல்லிட்டாங்க, சாப்பாடு போட்டா கூட்டம் வரும். இந்த நம்மளை பற்றி முற்றிலும் தெரிந்தவர்களாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க.
நாம தொழுகின்றோமே, அதனுடைய மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நம்ம சந்தோஷப்படுத்தும். சந்தோஷம், நிம்மதி அனைத்தையும் அளிப்பவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெளியூர் சென்றவர் ஊர் திரும்பும் போது அவருடைய குடும்பத்தார்கள் சந்தோஷப்படுவதை போன்று ஒரு முஸ்லிமான மனிதர் தொழுவதற்காகவும் திக்ர் செய்வதற்காகவும் பள்ளிவாசலுக்கு சென்றால் அவர் அங்கிருந்து வெளியேறும் வரை அதன் மூலம் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். நம்மை படைத்த இறைவன், நமக்கு சந்தோஷத்தை வழங்கக்கூடிய இறைவன், நமக்கு நிம்மதியை வழங்கக்கூடிய இறைவன், அவன் எப்ப சந்தோஷப்படுறான்? நாம பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோட தொழுகும் பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். அப்ப நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இறைவனுக்கு நாம சந்தோஷத்தை கொடுக்கணுமா இல்லையா? நமக்கு யாராவது செஞ்சா பதிலுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் என்று துடிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கின்றான், எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு அருள்மொழி நம் மீது பொழிந்திருக்கின்றான். அவனை சந்தோஷப்படுத்துவது நம்ம ஒவ்வொரு மீது கடமையா இல்லையா? அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தன்னுடைய வீட்டில் அழகிய முறையில் ஒளி செய்து விட்டு பள்ளிக்கு வருகிறாரோ அவர் அல்லாஹ்வின் விருந்தாளி ஆவார். விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது விருந்தளிப்பவர் மீது கடமையாகும். நம்ம ஜமாத்தா தொழுது நம்ம கண்ணியம் கொடுன்றாங்க. கண்ணியத்தோட வாழணும், இந்த வாழும் உலகிலும் கண்ணியத்தோட இருக்கணும், நாளைக்கு மறுமையிலும் கண்ணியத்தோடு சொர்க்கத்திலும் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய விருந்தாளியா நாம இருக்கணும். அல்லாஹ்வுடைய விருந்தாளியா நம்ம எப்ப மாறுவோம்? ஒளி செய்து விட்டு ஜமாத்தாக நீங்க பள்ளிக்கு தொழ வேண்டும் என்று வரும்பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக மாறுகிறீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக மாறினால் உங்களை கண்ணியப்படுத்துவது அவர் மீது கடமை, அல்லாஹ் மீது கடமை. அப்ப நமக்கு கண்ணியம் வேணும், நம்முடைய தகுதி உயரணும், நமக்கு நன்மைகள் எழுதப்படணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தொழுகையை சரியாக முறையாக தொழுது அதனுடைய முழு பலனையும் பெறக்கூடியவர்களாக நாம இருக்கணும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தனது வீட்டில் தொழுவதை விடவும் கடைத்தெருவில் தொழுவதை விடவும் ஜமாத்துடன் கூட்டு தொழுகையை தொழுவது மதிப்பில் 27 மடங்கு உயர்ந்தது. நீங்க வீட்டிலேயோ சாதாரணமாக தொழுதா அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுத்துருவான், அல்லாஹ் கருணையாளன். ஆனா நீங்க ஜமாத்தா வந்து தொழுதா 27 மடங்கு நன்மை. அப்ப அந்த 27 மடங்கு நமக்கு பெருசா தெரியல. அந்த 27 நம்ம ஒவ்வொரு நேர தொழுகையும் 27 மடங்கு. ஒரு நாள் ஒவ்வொரு தொழுதமா 27 தொழுகை. இன்னைக்கு அசர் தொழுகிறோமா 27 மடங்கு அசர் தொழுத நன்மை ஜமாத்தாக தொழுதல். அப்ப இந்த ஜமாத் தொழுகைக்காக இவ்வளவு விஷயங்களையும் மார்க்கம் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நமக்கு சொல்லுகிறது. ஆனா நம்ம என்ன செய்கின்றோம்? இந்த உலகத்தின் மீது உள்ள மோகம், வீணும் விளையாட்டும், இதன் காரணம் சாதாரண விஷயங்களுக்கு ரோட்ல உட்கார்ந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு கூட நம்ம தொழுகையை மிஸ் பண்ணிடுறோம். ஏன்? மறுமைக்கான சேமிப்பு நம்மகிட்ட அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல ஒண்ணு தேவை என்றால் அதற்காக நம்ம என்ன எல்லாத்தையும் விட்டுருவோம். எனக்கு வேலை இருக்குப்பா, யாராவது கூப்பிட்டா கூட இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்ப நமக்கு ஒண்ணு தேவை என்றால் நண்பர்களோட அரட்டை அடிப்பது, டிவி பார்ப்பது எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அதை சரியாக செய்யணும், அதனுடைய முழு பலனை பெற வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கணும் என்று ஒவ்வொரு சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நம்ம எந்த செயல் செய்தாலும் அதனுடைய முழு பலனை பெறணும் தான். அதே போல நம்முடைய வணக்க வழிபாடுகளும் முழு பலனோடும் முழு நன்மையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டும் இல்லை, நம்ம இந்த ஃபஜர் தொழுகை அசர் தொழுகை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு தொழுகையில மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வானவர்கள் இருப்பாங்க. இரவுக்கு ஒரு வானவர் வருவார், பகல் நேரத்துக்கு ஒரு வானவர். ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் நியமித்திருக்கின்றார். இந்த பகல் நேரத்தை ஃபஜர் தொழுகையின் போதுதான் இரவு நேரத்துக்கான வானவருக்கான டியூட்டி முடியும். அதே போல பகல் நேரத்துக்கான மலக்குகளுக்கான டியூட்டி அப்பதான் ஆரம்பமாகும். அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் ஃபஜர் தொழுகை பள்ளிவாசல். அப்படி இந்த இரவு நேர தொழுகையை இரவு நேர பணியை முடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடிய வானவர் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும், ஆனாலும் என்னுடைய அடியன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த வானவர் என்ன சொல்லுவாங்க? என் அடியார் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு, இழுத்து பொத்தின்னு சொல்லுவார். ஆனா என்ன சொல்லணும்? என்னுடைய அடியார் உன்னை வணங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் நான் விட்டு வந்திருக்கின்றேன். என்னுடைய அடியார் உன்னை திக்ர் செய்து நிலையில் நான் விட்டு வந்திருக்கின்றேன். என்னுடைய அடியார்களுடைய பாவ மன்னிப்பு கேட்கும் நிலையில் விட்டு வந்திருக்கின்றேன் என்று அந்த வானவர் சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம ஃபஜர் தொழுகை ஜமாத்தோட தொழுகணும். அதே மாதிரிதான் அசர் தொழுகைக்கு பகல் நேரத்துக்கான டியூட்டி முடிஞ்சு அந்த மலைக்கு போவாரு, இரவு நேரத்துக்கான டியூட்டிக்கான மலைக்கு வருவார், ரெண்டு பேரும் அசர்ல சந்திப்பாங்க. இவர் போனே அல்லாஹ் அதே மாதிரி தான் கேட்பான். என்னோட அடியான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று. கடையில் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கான்னு சொல்லணுமா? கடை வீதியில் வீணாக விளையாண்டு கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறான்னு சொல்லணுமா? இல்ல தூங்கி கொண்டிருக்கான்னு சொல்லணுமா? அசர் தொழுது கொண்டிருக்கிறான்னு அல்லாஹ்ட்ட சொல்லணும். அப்ப அதுக்காக நாம என்ன செய்யணும்? ஜமாத்தாக தொழுகணும். நாம் ஒவ்வொருவரும் ஜிம்மாவுடைய நன்மையை உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம்.
யார் தக்க காரணம் இல்லாமல் 3 ஜிம்மாவை தொடர்ந்து விடுறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே காஃபிரா போயிடுவாங்க. கட்டாய ஜிம்மா 3 ஜிம்மா தொடர்ந்து விட்டால், அதாவது காரணம் இல்லாமல் விட்டுட்டோம்னா காஃபிரா போயிடுவோம். அந்த அளவுக்கு முக்கியமான தொழுகை. சூரியன் உதிக்கின்ற நாட்டிலேயே சிறந்த நாள் யாரு? வெள்ளிக்கிழமை தான். யார் அந்த வெள்ளிக்கிழமையாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுபுவோட நாள், ஜிம்மாவோட நாள்னு காலையில எந்திரிச்சோன்னே அந்த உள்ளத்துல வந்துடணும், இது ஜிம்மாவோட நாள், நம்ம வெள்ளன போகணும், அந்த ஒட்டகத்துக்கான நன்மையை பெறணும். அது முடியாட்டிலும் ஒரு கோழிக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு முட்டையாவது நம்ம பெற வேண்டும். அதற்கு நாம் ஜமாத் தொழுகை ஆரம்பமாவதற்கு முன்னால் அந்த நேரத்துக்கு நம்ம போகணும் என்று எண்ணக்கூடியவர்களாக நம்ம மாறி நாம் வீட்டிலே ஒளி செய்து விட்டு வந்தால் ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் பல நூறு மடங்கு நன்மை எழுதுகின்றான், பல நூறு மடங்கு பாவங்களை அளிக்கின்றான். அப்போ ஒவ்வொரு ஜிம்மாவும் நம்ம அப்படி தொழுதால் நாம் பாவமே இல்லாதவர்களாக மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்போம். ஆனா நீங்க நம்ம பாக்குறோமா இல்லையா, பாங்கு சொன்ன பின்னாடியும் பள்ளியாசல 2 பேர் 3 பேர் தான் உட்கார்ந்துருக்கோம். அப்ப அந்த ஒட்டகத்துக்கான நன்மை நமக்கு தேவையில்லை, ஆட்டுக்கான நன்மை தேவையில்லையா? இதே இது ஒரு ஒட்டக மதிப்புடைய ஏதாவது பொருள் கொடுக்குறாங்கன்னா அங்க நம்ம எப்ப போய் நிற்போம்? ஆனா ஜிம்மா தொழுகைக்கு நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வருபவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை நாம கண்டுக்கிறாம பாங்கு சொல்லி இகாமத் சொல்லி முதல் காயத்தை முடிச்ச பிறகு வர்றவங்க நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்ப ஜிம்மா தொழுகின்றோம், அந்த ஜிம்மாவுடைய முழு நன்மையை பெறணுமா இல்லையா? அல்லாஹ் எதுக்கு ஜிம்மா ஏற்பாடு பண்ணி இவ்வளவு விஷயங்களை பண்ணி வச்சிருக்கான்? அவருடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தானே. நீங்க ஜிம்மாவுக்கு உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரணும். முதல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் வருகின்ற அனைவர்களுக்கும் ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை. அதுக்கடுத்து ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் வருகின்ற அனைவருக்கும் ஆடு குர்பான் கொடுத்த நன்மை. அதுக்கடுத்து ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் வருகின்ற அனைவருக்கும் கோழி குர்பானி கொடுத்த நன்மை. அதுக்கடுத்து ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்துக்கு வருகின்ற அனைவருக்கும் முட்டை குர்பானி கொடுத்த நன்மை. அதுக்கடுத்து பாங்கு சொல்லிடுவாங்க. பாங்கு சொல்லிட்டா ஜிம்மாவுக்கான மலக்குமார்கள் வாசல்ல நிற்பாங்க, ஏடுகளோட நிற்பாங்க. யார் யார் ஜிம்மா, ஒட்டக குர்பானிக்கு எத்தனை பேர் வந்திருக்கா, ஆடுக்கு எத்தனை பேர் வந்திருக்கா, கோழிக்கு எத்தனை பேர் வந்திருக்கா, முட்டைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாங்கு சொன்னே அந்த ஏடை மூடி வச்சுட்டு உள்ள வந்துருவாங்க. உங்க பேரு ஜிம்மா லிஸ்ட்ல ஏறாது. அப்ப ஜிம்மாவோட முழு பலன் எப்படி நம்ம கிடைக்கும்? அப்போ உலகத்துல எது செய்தாலும் முழு பலனை எதிர்பார்க்கக்கூடிய நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளிலும் முழு பலனையும் எதிர்பார்த்து இனி வரும் காலங்களில் அவ்வாறு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாயிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.